ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் திக்ஸி வெப். CWSN குறித்த பயிற்சியானது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை LMS அப்படிங்கிற வெப்சைட்டில் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கூகுள் குரோமில் போயிட்டு எமிஸ் வெப்சைட்லேயே இதை நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தா emis.tnschool.gov.in இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின் ஐடி 8 டிஜிட் டீச்சர் லாகின் ஐடி இருக்கும் இல்லையா, அதை நம்ம கொடுத்து அதற்குரிய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறணும். இப்போ நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த கோ டு எல்எம்எஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். இந்த கோ டு எல்எம்எஸ் தான் நம்ம பயிற்சி மேற்கொள்வதற்கான வழி. அதில் போயிட்டு இந்த மாதிரி நமக்கு காமிக்கும் கோர்ஸ் ஓவர்வியூன்ட்டு. இதில் இந்த டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அதான் CWSN. இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் நமக்கு என்னென்ன பயிற்சி இருக்குது, எதற்காக இந்த பயிற்சி மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அறிவிப்புகள், பயிற்சியின் நோக்கங்கள், எதுக்காண்டி இந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எத்தனை கட்டகங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கும். இதை நம்ம படித்து பார்த்துட்டு போனால் நமக்கு நல்லது. ஒவ்வொன்றுலையுமே 3 இது இருக்கும். மொத்தம் 7 இது இருக்குது, 7 டாபிக் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு கட்டகத்துலையுமே பேஸ்லைன் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அதற்கான காணொளி, அந்த காணொளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ட்லைன் அசஸ்மெண்ட், ஒவ்வொன்றுலையுமே இது மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ்லைன் முடித்தாதான் அடுத்து காணொளி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் காணொளியை முடித்தா மட்டும்தான் எண்ட்லைன் அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். நம்ம இதை போடாமையே அடுத்ததுக்கு பேஸ்லைன் போடாமல் எண்ட்லைனுக்கோ எதுக்குமே போக முடியாது. ஒரு கட்டகத்தை முடித்தாதான் 2வது கட்டகத்துக்கான பேஸ்லைன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற பேஸ்லைனை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பாருங்கள், இந்த மாதிரி வரும். அட்டெம்ப்ட் குவிஸ் அப்படின்ற ஒரு இது வரும். இதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு அதை பற்றின பேசிக்கான நாலேஜ் இருக்கான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதை நம்ம வர்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சது சரியா எப்படிங்கிறது நம்ம அடுத்து அந்த வீடியோவை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேக்குக்கு போகணுன்னா, அந்த கட்டகம் 1க்கு போகணுன்னா மேலே இருக்க ப்ளூ கலரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்லைனை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அந்த பயிற்சி காணொளி ஓப்பன் ஆகும். நான் முடிக்கலைங்கிறனால எனக்கு ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி பேஸ்லைன், காணொளி, அதுக்கப்புறம் எண்ட்லைன் அசஸ்மெண்ட்டு. இப்போ பேக்குக்கு வரணுன்னா மேலே இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ கலர், அந்த இதையே நம்ம கிளிக் பண்ணிட்டா நம்ம ஹோம்க்கு வந்துடலாம். ஹோம்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டாக நம்ம முடிக்கணும். இது மாதிரி 7 முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக கருத்து, பயிற்சி தொடர்பான கருத்துக்களை பதிவிடவும் எல்லாமே வருது. இதை நம்ம முடித்ததுக்கப்புறம் கிரேட்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம இதில் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இதிலையே வந்துடும். இங்கே பாருங்கள், கிரேட், ரேஞ்ச், இந்த மாதிரி 7 இதுக்குமே அந்த 7ஐயுமே கால்குலேட் பண்ணி நமக்கு கீழே போட்டிருப்பாங்க, கோர்ஸ் டோட்டல் அப்படின்ட்டு. ஸோ இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு கட்டகத்தை முடித்தா மட்டும்தான் அடுத்தது ஓப்பன் ஆகும். இதே மாதிரி நம்ம 7 கட்டகத்தையும் முடிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.